வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீரும் குடமிளகாயும் அப்புறம் அவல் சேர்த்து ஒரு உப்புமா தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு என்னென்ன தாளிக்கணுமோ அதை முதல்ல தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து குடமிளகாயும் சேர்த்துருவோம். ஒரே ஒரு குடமிளகா. இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வந்து குடமிளகாயை வதக்கிக்கலாம். குடமிளகா வதங்கிடுது. இப்போ பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்க்குறேன். அதையும் ஜஸ்ட் ஒரு பரட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கறிப்பொடி சேர்க்க போறேன். ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்திருக்கோம். அதுல பெருசா காரமா இருக்காது. ரொம்ப சின்ன சைஸ்ல சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு கறிப்பொடி சேர்க்கிறேன். நீங்க வேணா பருப்பு பொடி இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு கறிப்பொடி. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கறிப்பொடி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு நாம. இப்போ வந்து அவல் வந்து நல்லா ஒரு 2 கப் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு சரிசமமா தண்ணி விட்டு ஊற வச்சு வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான். அதுக்கு அந்த தண்ணி சரியா போற வரைக்கும் தான். ஒரு 10 நிமிஷம் கரெக்டா இருக்கும். பாருங்க, தெரியுதா? உதிரி உதிரியா வரும். இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா கெட்டி அவலா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே இதுல கொஞ்சம் உப்பு போட்டு தான் பரட்டி வச்சிருக்கேன் அவல், அதனால இதுலயே உப்பு போட்டிருக்கோம். ரெண்டும் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகி கரெக்டா வந்துடும். நான் வந்து இன்னைக்கு கறிப்பொடி சேர்த்தேன் இல்லையா? நீங்க கறிப்பொடி இல்லை அப்படின்னா பருப்பு பொடி இருந்தா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். காலையில ஒரு டிஃபன் பண்ணிட்டு டக்குன்னு டிஃபன் பாக்ஸ்ல கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா பருப்பு பொடியோ இல்லை கறி பொடியோ டெஃபினட்டா நம்ம வீட்டில் இருக்கும். அது வறுத்து அரைச்சிக்கிறது ரொம்ப நேரம் ஆக போறது இல்லை. டக்குன்னு வறுத்து அரைச்சிடலாம். நம்ம உடனே பண்ணி முடிச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து பன்னீர் இருக்குன்னு சேர்த்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க குடமிளகாயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து இந்த கறிப்பொடி போட்டு பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, அவல் ஊற வச்சு அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டு மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் அவல் சேர்த்த உப்புமா ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். இதை நீங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே டிஃபன் பண்ணணும்னு நினைச்சாலும் டிஃபன் பண்ணிடலாம். இல்லை டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாலும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம். பன்னீர் வந்து இருந்ததுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் கூட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கறிப்பொடி போட்டிருக்கேன். அப்படி கறிப்பொடி இல்லை அப்படின்னா நீங்க பருப்பு பொடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கறிப்பொடி பருப்பு பொடி ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணி பாருங்க, அதுவும் டேஸ்டா இருக்கும். இல்லை கறிப்பொடி மட்டும் பண்ணி பாருங்க, அதுவும் டேஸ்டா இருக்கும். எந்த காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பச்சை மிளகா நான் ஒன்று சேர்த்திருக்கேன். ஸோ காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிட்டோம். பன்னீரும் குடமிளகா அவல் சேர்த்த ஒரு உப்புமா. அதாவது பன்னீர் போகா இல்லைன்னா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய விருப்பம் தான். பன்னீரும் அவளும் சேர்த்த ஒரு உப்புமா ரெடி. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.